இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி டைமை மிச்சம் பண்ணி, அதாவது எல்லா விஷயத்தையும் ஷார்ட்கட்னு சொல்லலாது ஈஸியாக எல்லா விஷயத்தையும் எப்படி குயிக்காக செய்யணும்னு பார்ப்போம். இப்படி நான் சொன்ன விளங்காது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் ஆல் அண்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு போகிற வர வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களோட ஃபோனில் வந்து கொண்டு இருக்கு. நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயத்தை ஈஸியாக சொல்கிறதுக்காக இதை செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டாக, அதாவது இங்கே ஒரு சார்ட் இருக்குது. இந்த சார்ட்டுக்கு நான் ஒரு நேம் கொடுக்கேன். சார்ட் ஆஃப் ஃபிகர்ஸில் இது வரதால இது வந்து ஆரம்பத்தில் இங்கிலீஷ் ஆகும், அதே மாதிரி இட்டாலிக்காக அதாவது சரிவாக்கம் வருது. இப்போ நான் இதை மேலே இருக்கிற ஃபொண்டையோ இட்டாலிக்கோ கிளிக் பண்ணாமல் எப்படி ஷார்ட்கட்டால் செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ நான் இதை தமிழ் ஃபோட்டோ மாற்றிட்டேன். ஆனால் மேலே நான் போய் கர்சரை வச்சு கிளிக் பண்ணலோண்டேன். இப்போ இட்டாலிக்காக இருந்ததை வந்து நேராக நிமித்தி அதை போல்ட் பண்ணி கருப்பாக, அதாவது போல்ட் பண்ணி மாற்றிருக்கேன். இப்போ திரும்பி இதை நான் இட்டாலிக்கா அதே மாதிரி தமிழ் போல்ட் பண்ணாமல் மாற்றிருக்கேன். இப்போ பழைய மாதிரி போல்ட் பண்ணாமல் நேராக இட்டாலிக்கா இல்லாமல் நேராக விலகக்கூடிய மாதிரி, அதாவது நார்மல் ஃபோன் மாதிரி மாற்றிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் செஞ்சது வந்து மேலே இருக்கிற இதை கிளிக் பண்ணி செய்யலை. நான் இதை ஷார்ட்கட்டெல்லாம் செஞ்சேன். இதை எப்படி செய்யறேன் நான் பார்க்க போகிறேன். இது ஷார்ட்கட்னு சொல்லலாம். உதாரணமாக இங்கே தமிழ் டெக்ஸ்ட் இருக்குது. இந்த இருக்கிற தமிழ் டெக்ஸ்ட்டை இப்போ நான் வந்து வேற சைஸ்லையும் அதே மாதிரி வேற ஃபோன்லையும் வந்து ஷார்ட்கட்டால் செஞ்சேன். ஷார்ட்கட்டால் செய்யறேன்டா ஒரு விஷயம் மட்டும் தான் செய்யலாம். ஆனால் இங்கே நான் சைஸை மாற்றினேன், அதே மாதிரி ஃபோன்ட்டை மாற்றினேன். 2 விஷயத்தை ஒரு டைமில் செஞ்சேன். இதை எப்படி செய்யறேன் நான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு நான் சொல்கிற விஷயம் விளங்கு, அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஃபஸ்ட்டு நம்ம சேம் அவுட்டை செலக்ட் பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். உதாரணமாக நான் இங்கே செலக்ட் பண்ணது வியூக்குள்ளே போய் மேக்ரோஸ்ன்றதுக்குள்ளே போனேன்டா. 2வது ஆப்ஷனாக ரெக்கார்ட் மேக்ரோஸ் அண்ட் இருக்கிற இதை கிளிக் பண்ணேன்டா. அங்கே கீபோர்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணது வந்து இங்கே ஒரு ஷார்ட்கட் கொடுக்கணும். உதாரணமாக நான் இதுக்கு Ctrl+M கொடுக்கேன். கொடுத்து போட்டு அசைனை கொடுத்து போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம். நம்மளோட கர்சரில் ஒரு ரெக்கார்டிங் பழைய அந்த ரெக்கார்ட் பண்ணுற கேசட் மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று வரும். இப்போ அது வந்து நம்ம செய்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணும். உதாரணமாக நான் ஹோமுக்குள்ளே போய் இந்த டெக்ஸ்டில் சைஸை மாற்றுறேன், 12 சைஸை கொடுக்கேன். அதுக்கப்புறம் ஃபோன் வந்து கேம்ப்ரியா கொடுக்கேன். தமிழில் இருக்கிற ஹேம்ப்ரியாவை கொடுத்தோடனே வந்து இப்போ வந்து இது வந்து ஃபோன் மாறிது. இப்போ இந்த 2 விஷயத்தை நான் செஞ்சுருக்கேன். 2 விஷயம் செஞ்சு போட்டு வந்து ரெக்கார்ட் நான் முடிக்க போகிறேன். வியூக்குள்ளே போய் ஸ்டாப் ரெக்கார்டிங்கை கொடுத்தோம்டா, மேக்ரோஸை கிளிக் பண்ணி ஸ்டாப் ரெக்கார்டிங்கை கொடுத்தோம்டா, அந்த விஷயம் முடிஞ்சிடும். இப்போ ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண விஷயங்களை இங்கே அப்ளை பண்ண போகிறேன். அதாவது இந்த தமிழ் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி போட்டு அந்த இடத்துல Ctrl+M கிளிக் பண்ண வேண்டாம். அதாவது நம்ம அங்கே ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே கொடுத்த Ctrl+M ஷார்ட்கட் கீயை இங்கே கிளிக் பண்ண வேண்டாம். கேம்ப்ரியா ஃபோண்டாவும் 12 சைஸாகவும் மாறும். இப்போ உதாரணமாக இங்கே செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுறவங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இப்போ நான் டேப்புக்குள்ளே மேலே போய் செய்ய இல்லை. இப்போ நான் வந்து இந்த இடிஏஎல் இருக்கிற இந்த விஷயத்தை வந்து இப்போ நான் இந்த இடின்றதை வந்து இட்டாலிக்கில் மாற்ற போகிறேன். இட்டாலிக்கில் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது நான் இதை போய் திரும்பி மேக்ரோஸில் போய் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ போன முறை செஞ்ச மாதிரி கீபோர்டுக்குள்ளே போய் ஒரு ஷார்ட்கட் கீயை கொடுக்கணும். நான் இங்கே Ctrl+N ஷார்ட்கட் கீயை கொடுக்கேன். இப்படி Ctrl+N கொடுத்தது இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி அதை இட்டாலிக்கா மாற்றுறேன். இப்போ அது சரிஞ்சு போன மாதிரி இருக்கும். இப்படி இப்போ நான் திரும்பி வியூக்குள்ளே போய் மேக்ரோஸை கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், ஸ்டாப் பண்ணுறேன். இப்படி நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து 2-3 விஷயத்தை ஒரு ஷார்ட்கட்டில் கிரியேட் பண்ணலாம். உதாரணமாக நான் ஏற்கனவே செஞ்ச ஒரு இங்கிலீஷ் ஃபோண்டாக மாற்றி அதை 12 சைஸு கொடுத்த மாதிரி நீங்கள் அதுக்கு கலர் கொடுத்து இல்லை எப்படியோ செஞ்சு மாற்றிக்கொள்ளலாம். உதாரணமாக நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். இது வந்து இப்போ இட்டாலிக்கா மாறுது. இதே மாதிரி நீங்கள் இதில் என்னென்ன கலர் மாற்றணுமோ இல்லை என்னென்ன சேஞ்சஸ் வரணுமோ அதெல்லாம் செஞ்சு நார்மலாகவே நீங்கள் மேக்ரோஸில் ரெக்கார்ட் பண்ணி மாற்றிக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணக்குள்ள என்னென்ன ரெக்கார்ட் ஆகுதோ அது அவ்வளோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ள மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்கள ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.